ஆத்திரமா வருது. அதுக்கு தானே அவங்க அப்பனை வர சொல்லிருக்கேன். வருவான். வரானே அந்த திமிரு புடிச்ச பொண்ண பெத்த வீணா போனவன். பொண்ணுன்ற பேர்ல ஒரு விஷப்பூச்சியை வளர்த்து வச்சிருக்க. எல்லா இடத்துலயும் ஆள வச்சு கச்சிதமா ஆதாரத்தை திரட்டி எஸ்பிக்கும் மீடியாக்கும் கொடுத்திருக்கா. பத்தாததுக்கு என் மாப்பிளைய வேற சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்கா. இதெல்லாம் தெரியாம தான் பண்ணால அவ. அவளுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சார் சொல்றா அவ. அத வேணா நீ நம்பிட்டு உட்காந்துட்டு நாங்களும் அதை நம்பணும் நினைக்கிற பாரு. குன்றுவ. இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நிரந்தர வருமானம், சம்பளம் கொடுக்க என்ன மாதிரி ஒரு முதலாளி, இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவ்ளோ ஆட்டம் போடுறீங்க. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறீங்க. இல்ல சார். ராமூர்த்தி, என்கிட்ட எத்தனை வருஷமா வேலை செய்யற? 30 வருஷமா சார். ஓ, 30 வருஷம் இல்ல. சரி, அப்படின்னா இனிமே நீ ரெஸ்ட் எடு சார். அப்படின்னா நாளையில இருந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொல்றேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இந்த வேலையை நம்பித்தான் என் குடும்பமே இருக்கு சார். நாங்க உங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுப்போம். ஆனா நீங்க எங்களுக்கே ஆப்பு வைப்பீங்க. அன்னைக்கு உன் பொண்ணை வந்து மன்னிப்பு கேட்க சொன்னப்போ பெரிய இவ மாதிரி பேசிட்டு போனா